இது இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம், லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை 2 இலை இது போட்டால் போதும். அது தேவையான அளவுக்கு உங்களுக்கு இது மாதிரி போட்டுக்கணும். இது போட்டுட்டதுக்கப்புறம் இதுவும் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லா வரும். ஸோ இந்த டொமேட்டோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி ஸ்டைலில் தான் வந்து பிரிஞ்சி ஸ்டைலில் இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நல்லா அது வறுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனும் நீங்கள் அப்படியே போட்டுக்கணும். இந்த ஆனியன் இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம், தேவையான அளவுக்கு போட்டாச்சு. இந்த ஆனியன் நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது எப்படி ஃப்ரை பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது நல்லா கோல்டிஷன் ஆகணும். நம்ம பிரியாணிக்கெலாம் வந்து ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ அப்படியே போடணும். ஸோ டொமேட்டோ நீங்கள் என்ன சைஸ் வேணால் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரகத்தூள் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கோம். இது மாதிரி கொஞ்சம் சீரகத்தூள் போடலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ நான் சேர்த்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் போடலாம், இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் கூட போடலாம். ஸோ நான் வந்து எல்லாமே சக்தி பிராண்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ சக்தி பிராண்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து குக்கரை நீங்கள் மூடிடலாம். 3 விசில் போட்டுடலாம். 3 விசில் போட்டு தம்மில் கூட விடலாம். அந்த விருப்பம் போல் பண்ணிக்கணும். ஸோ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. ஸோ நீங்கள் தம்மிலையும் போட்டுக்கோங்க ஸ்லோ பண்ணிவிட்டு. ஸோ தம்மில் போடுறதுக்கு டைம் வந்து மினிமம் 20 மினிட்ஸ் போதும். ஸோ டைம் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் விட்டால் போதும். ஸோ நான் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு டைம் காமிக்கிறேன். நான் இப்போ பண்ணும்போது டைம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். ஸோ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 3 மணி. ஸோ நான் இதுக்கு 17 மினிட்ஸ் விட்டால் 17 மினிட்ஸ் விட்டால் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வில்லேஜ் பேரட் பார்த்தீங்கன்னா அதுவும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு சைட் டிஷ் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ நான் வந்து ஆனியன் தான் அதுக்கு வச்சுட்டு குக் பண்ணி. ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க குக்கிங் வீடியோ பிரிஞ்சி ஸ்டைலில். ஸோ டொமேட்டோ ரைஸ் இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துடாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து எனக்கு குக்கிங் வீடியோ நிறைய போடுவோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.